ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வியாழக்கிழமை. சாயப்பாவுக்கு நான் வழக்கம் போல் பூஜை எல்லாமே முடிச்சிட்டேன் நல்லபடியாக. இன்னைக்கு இந்த பதிவில் சாயப்பா எப்படி ஷீரடிக்கு வந்தார், யார் அவரை சாயின்னு சொல்லி அழைச்சாங்க அப்படிங்கிறத பற்றி தான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். சாந்த் பாட்டீலின் கல்யாண கோஷ்டியுடன் தான் பாபா திருப்பி ஷீரடிக்கு வந்திருப்பாரு. பாபா நைஜம் சமஸ்தானத்தை சேர்ந்த அவுரங்காபாத் ஜில்லாவில் உள்ள தூக்காவன் அப்படிங்கிற கிராமத்துல சாந்த் பாட்டீல் என்ற ஒரு வசதியுள்ள முகமதியர் ஒருவர் இருப்பாரு. அவர் அவுரங்காபாத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு பெண் குதிரையை தொலைச்சிடுவாரு. அப்ப 2 மாசம் ஆகியும் அந்த குதிரை அவருக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவரும் தேடாத இடமே இல்லை, எல்லா இடத்துலையும் தேடி பார்ப்பாரு. ஆனாலும் காணாம போன அந்த குதிரையை பற்றி கொஞ்சமும் எந்த தகவலுமே கிடைக்காது. அப்போ ரொம்ப ஏமாற்றத்தோட அந்த குதிரையோட சேனத்தை தன் தோளில போட்டுட்டு அவுரங்காபாத்ல இருந்து திரும்பி வந்துட்டு இருப்பாரு. அப்போ 4.5 காத தூரம் பிரயாணம் செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாமரத்தருகில அவர் நிற்பாரு. அப்போ அந்த மரத்துக்கு அடியில ஒரு பக்கிரி உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அவரு தலையில ஒரு குல்லாய் போட்டிருப்பாரு. கப்னி என்னும் நீண்ட ஆடை அவரு அணிஞ்சிருப்பாரு. கமக்கட்டில் சட்கா என்னும் குட்டையான பருமனான ஒரு தடி வைத்திருப்பாரு. ஹூக்கா குடிப்பதற்கு தயார் செஞ்சுட்டு இருந்தாரு. அப்போ சாந்த் பாட்டீல் அந்த வழியே போகத பார்த்துட்டு அவரை தன்னிடத்துக்கு அவர் பக்கத்துல அவர் கூப்பிட்டு புகைப்பிடிக்கவும் கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கவும் சொல்லியிருப்பாரு அந்த விசித்திரமான மனிதர். அவர் அந்த பக்கிரி குதிரை சேனத்தை பற்றி வினவியிருப்பாரு. அப்போ சாந்த் பாட்டீல் தனது தொலைந்து போன குதிரையின் மீது இருந்த சேனம், அது அவர் கையில வச்சிருந்தது அந்த குதிரையோட சேனம். அதுக்கு அவரிடம் அருகாமையில் உள்ள சோலையொன்றில் தேடும்படி அந்த பக்கிரி சாந்த் பாட்டீல் கிட்ட சொல்லியிருப்பாரு. அவர் அங்க போய் பார்ப்பாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். தன்னுடைய குதிரைய கண்டுபிடிச்சிருவாரு. அந்த பக்கிரி ஒரு சாதாரண மனிதரே இல்லை, ஆனா ஒரு அவலியானா ஒரு பெரும் ஞானியா அப்படின்னு அவர் நினைப்பாரு. குதிரையுடன் பக்கிரியுடன் திரும்பி வருவாரு. ஹூக்கா குடிப்பதற்கு தயாராகி இருக்கும். ஆனாலும் 2 பொருட்கள் அதுக்கு தேவைப்பட்டுச்சு. குழாயை பற்ற வைப்பதற்கு நெருப்பு, சாபி அப்படின்னா புகை இழுக்க பயன்படும் ஒரு துண்டு துணியை நனைப்பதற்கு தண்ணீர் தேவைப்பட்டிருக்கும். பக்கிரி தனது கத்தியை எடுத்து அதை வலிய நிலத்தில் இப்படி ஓங்கி ஒரு அடி அடிப்பாரு. அப்போ அதிலிருந்து எரியும் ஒரு நிலக்கரி நெருப்பு துண்டம் வரும். அவர் குழாய் வழி அதை நிரப்புவாரு. பிறகு தமது சட்காவை தரையில் திருப்பி அடிப்பாரு. அவ்விடத்திலிருந்து நீர் கசிய தொடங்கும். சாபி நனைக்கப்பட்டு பிறகு பிழியப்பட்டு குழாயில் சுற்றப்படும். அப்போ இது எல்லாமே முடிந்த பின்னர் பக்கிரி ஹூக்கா குடித்துவிட்டு சாந்த் பாட்டீலுக்கு புகைக்கிறதுக்காக அவருக்கும் கொடுப்பாரு. இவற்றையெல்லாம் கண்ணுற்று பார்த்த சாந்த் பாட்டீல் ரொம்ப வியந்து பார்ப்பாரு. அதுக்கப்புறம் அவரை தன்னோட வீட்டுக்கு அழைத்து தனது விருந்தோம்பலை ஏற்றுக்கொள்ளுமாறு அவர் கேட்பாரு. மறுநாள் அவர் பாட்டீல் வீட்டுக்கு போய் சில நாள் தங்கி இருப்பாரு. பாட்டீல் தூக்காவன் கிராமத்தின் அதிகாரி. அவருடைய மனைவியின் சகோதரனது புதல்வன் கல்யாணம் செய்யப்படவிருந்தான். ஷீரடியில் இருந்து மணப்பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ ஷீரடிக்கு புறப்படுவதற்கு பாட்டீல் ஆயத்தங்கள் செய்ய துவங்குவாரு. பக்கிரியும் கல்யாண கோஷ்டியுடன் கூட வருவாரு. கல்யாணமும் எந்தவித சிரமமும் இன்றி முடிவடைந்து கோஷ்டியும் தூப்காவனிற்கு திரும்பி போயிரும். ஆனா பக்கிரி மாத்திரம் ஷீரடியிலேயே இருந்திருப்பாரு. பின்னர் அங்க எப்படி நிரந்தரமா தங்கினாரு அப்படின்னா, இதுக்கப்புறம் சாயி என்னும் பேரை அவர் எப்படி அடைஞ்சாரு அப்படிங்கிறது தான். அதுல என்னன்னா, கல்யாண கோஷ்டி
ஷீரடியை வந்து அடைஞ்சதும் கண்டோபா கோவிலுக்கு அருகில் உள்ள ஒரு ஆலமரத்தடியில வந்து தங்கியிருப்பாரு. கண்டோபா கோவிலின் பரந்த வெளியில் வண்டிகள் அவிழ்த்து அங்கங்க வண்டிகள் ஃபுல்லாவே நின்றுட்டு இருக்கும். கோஷ்டியில் உள்ளவர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக இறங்கி வருவாங்க. பக்கிரியும் கீழே இறங்கி வந்திருப்பாரு. இளம் பக்கிரி இறங்கி கொண்டிருப்பத மகள்ஷாபதி அவர் வந்து பாப்பாரு. அவர் யாருன்னா அவர் தான் அந்த கண்டோபா கோயிலோட அந்த சுவாமிக்கு வந்து பூஜை செஞ்சுட்டு வர பூசாரி. உடனே சாயி வர வேண்டும் அப்படின்னு வந்து கூப்பிடுவாரு. அதிலிருந்து மற்றவர்களும் அவரை சாயி அப்படின்னு தான் பாபாவை வந்து அழைச்சிருப்பாங்க. அதுல இருந்து ஷாயி பாபா அப்படின்னு வந்து அவருக்கு பேரும் வந்தது. அப்படிதான் நம்ம சாயப்பாவுக்கு ஷாயி பாபா அப்படின்ற பேர் வந்து நிரந்தரமா கிடைச்சது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இது போன்ற ஆன்மீக பதிவுகள் நிறைய நான் கொடுக்குறேன். ஒவ்வொரு பூஜை, ஒவ்வொரு சுவாமிக்கும் எப்படி பூஜை பண்றது, எந்த நேரத்துல பண்றது, இது மாதிரி எல்லாமே உங்களுக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.